ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் சேமித்த பணத்தில் நகை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சவுண்டெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஏங்கா சவுண்டில்லைன்னு கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்னென்ன பேசினேன் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியணும் பார்த்தீங்களா. அதனால் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ தம்பேன்னா எப்படி வைக்க போகிறேனுங்கிறதே தெரியலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கேட்டதுக்காண்டி நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்னென்ன பேசினேன் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பொருள் எடுத்தேன், அதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஜிஎஸ்டி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறத தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் அடுத்து நான் வந்து வீடியோ மூவ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த எடுத்த பொருள் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்தேன், 2 ரிங் எடுத்தேன், 2 ரிங்கு. ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பொருள் எடுத்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பொருளுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 3 பொருளும் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தேன், என் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் இதை சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து சேமித்த காசு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸடில் போட்டது ஒரு 10,000. ஸோ அது வந்து 10,750 கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து கையில் அது 11,000 கொண்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து 36,500 சேர்த்து வச்சுருந்தேன். அந்த 36,500 ப்ளஸ் இதையும் சேர்த்து கொண்டுட்டு போனேன். 46,500 ப்ளஸ் 47,500 என் கையில் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ அந்த பொருளுக்கு அவ்வளோதான் கொடுத்தேனா இல்லை அதை விட கம்மியாக கொடுத்தேனான்னு உங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்களா. அதுக்காண்டி தான். ஏன்னா 3 பொருளும் எனக்கு 1 பவுன் வந்துச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் அதையும் இப்போ சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ரேஸ்லெட் எடுத்தேன். அந்த ப்ரேஸ்லெட்டு பார்த்திங்கன்னா 1/2 பவுன் தான். 1/2 பவுனும் கொஞ்சம் கூடையும் இருந்துச்சு. ஒரு 120 4 கிராமும் ஒரு 180 மில்லியும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரிங் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. 2ம் சேர்த்து எனக்கு 3 கிராம் வந்துச்சு. ஸோ அப்போ எவ்வளோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 7 கிராம் 180 மில்லி. ஸோ நான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன்லாம் வரலை. ஸோ அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு வந்து பே பண்ணேன் அப்படின்னு தெரியணுங்களா. அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 11% வச்சேன். ரிங்குக்கு பார்த்திங்கன்னா 10% தான் வச்சேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும்போது வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வாங்கணும்னு வச்சுங்களேன், அது நமக்கு லாஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிறத என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கடையில் வந்து சீட்டு போட்டிருந்தோம்னா அந்த இது கிடையாது. ஸோ இதை தான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ பரவாயில்ல, இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறனால நான் வந்து நம்ம சீட்டு போடாதனால தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வரும். ஸோ நான் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா 11%, ரிங்குக்கு 10% தான். ஸோ நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போட்டு ஒவ்வொரு கடையிலும் வாங்குவீங்களோ அதை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதில் ஜிஎஸ்டி கொடுத்தனா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க, நான் ஜிஎஸ்டி கொடுத்தனா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. மொத்தம் நான் 3 பொருளுக்கும் சேர்த்து எனக்கு வந்து இப்போ வந்தது பார்த்திங்கன்னா 52,000 வந்துச்சு. 52,000. ஸோ நான் கையில் வச்சுருந்தது வந்து சேமித்த காசோட எக்ஸ்ட்ரா தான் காசு வந்துச்சு. இனி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் ஏன் 52,000 வந்துச்சுன்னா பொருளோட வேல்யூவும் அதிகம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு கோல்டு ரேட்டு ஹையில் இருக்குது. ஸோ அதனால் இதே இது நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா அதை விட எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கும். ஏன்னா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் எடுத்து நான் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போட்ட பிறகு தான் ஐயோ இதில் சவுண்டெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ஒரு ஷேட் ஆகிடுச்சு. அதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே திருவிழா டயத்தில் வந்து எனக்கு அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் மன்னிச்சிக்கங்க. சவுண்ட் இல்லாமல் அந்த வீடியோ போனதுக்கு ரொம்ப சாரி. அது மட்டும் இல்லை,
நான் ஜிஎஸ்டி கொடுத்தனா இல்லையான்னு உங்களுக்கு பெரிய டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் ஜிஎஸ்டி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, வீடியோவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.